ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜப்பானி அனிமே சீரிஸான இஃப் இட்ஸ் ஃபார் மை டாட்டர் ஐ ஈவன் டிஃபீட் த டீமன் லார்ட் சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வரலான்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அங்கே இருக்க நம்ம ஹீரோ ஒரு அட்வென்ச்சரர், அவன் மான்ஸ்டருக்குள்ளலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வாடையாக ரொம்ப வாடை அடிக்குதுன்ட்டு வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவனே இது பண்ணிக்கிறான், க்ளீன் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவும் நான் வேறு ஒரு ஜாப்க்காக போய்ட்டு இருக்கும்போது இந்த ஜாபை பார்த்து அக்செப்ட் பண்ணேன், இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட்? நம்ம ஹீரோன் ஸ்வாட் எடுத்துட்டுன்னா ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தையா, இந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி இந்த குழந்தைன்னு பார்த்துட்டு மணியில் ரொம்ப பார்த்துட்டு இது ஒரு டீமன் ட்ரைபான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை அங்கே இருக்கிற மீனையே பார்த்துட்ருக்கு. நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மீன் தான் வேணுமோன்னு நினச்சிட்டு அந்த மீன் எடுத்து காமிக்கிறான். அந்த குழந்தையும் அந்த மீனையே பார்த்துட்ருக்கு. சரி இங்கே வா. நம்ம ஹீரோவும் சரி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். அந்த குழந்தைக்கு புரியல அது, ஏன்னா அந்த குழந்தை ஒரு டீமன் ட்ரைப். இந்த குழந்தைக்கு புரியலையா? ஆமாம்ல, இது ஒரு டீமன் ட்ரைப் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறான். இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தைக்கு புரியலையோன்னு பார்த்தா அந்த குழந்தையும் வருது. சரி இந்த குழந்தைக்கு புரியுதா? என்னது ஒரு ஹார்ன் தான் இருக்குது, இன்னொரு ஹார்ன் ப்ரோக் ஆகிருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். சரி இந்த சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த இதை கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை வாங்கி சாப்பிட்றா. இந்த பொண்ணு தொலைஞ்சிடான்னு நினைக்கிறேன், இவரோட ஒரு ஹார்ன் வேறு ப்ரோக் ஆகிருக்கு, கிரிமினல்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். ஆனால் இவர் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கா, இவளை விட்டுட்டும் போக முடியாது. இவளை என்ன பண்ணுறேன்னு யோசிக்கும் போது தான் அந்த குழந்தை இவனையே நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கே. உன் கூட வந்தவங்க எங்கே, உன்னோட ப்ரொடெக்டர் யாராவது இருக்காங்கன்னா ராகு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இருக்காரு, ஏன்னா இங்கே பீஸ்ட்லாம் இருக்குது, டேஞ்சரஸ் அப்படின்னாங்கன்னு சொன்னேன் அந்த குழந்தை சொல்லுது. அப்போ சரி சார்பெட் நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு நம்ம ஹீரோ கேட்டால், அங்கே பாருங்கள் அங்கே தான் ராகு இருக்காருன்னு அவள் ஒரு இடத்த காமிக்கிறா. என்ன அங்கேயா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பக்கிட்ட போய் பார்க்கலான்னு போகிறான். அங்கே ஒரு டீமன் இறந்துருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஹார்னை பார்த்துட்டு இது ஒரு மேல் டீமனா, அப்போ இந்த பொண்ணோட அப்பாவான்னு பார்க்குறான். இங்கே நிறைய ஒயில்ட் பீஸ்ட்லாம் இருக்குது, அதனால் என்ன இங்கே வரக்கூடாதுன்னு நம்ம ராகு சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதை இவள்கிட்ட சொல்லும் போது இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, இவர் சாகிற கண்டிஷனில் இருக்கார், இதனால் இங்கே நிறைய டீமன்ஸ்லாம் கேதர் ஆகும் தான் இவர் இங்கேருந்து போக சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ பேசுகிறது எதுவுமே அவளுக்கு புரியல. நம்ம ஹீரோவும் சரி நீ நல்லா இருக்கலன்ட்டு அங்கே ஒரு குழியை தோன்றான். இப்போ நம்ம அவரை இங்கே புதைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால் அவளுக்கு புரியல. அவர் இறந்துட்டார், நம்ம அவரை இங்கே புதைக்க போகிறோம் அப்படின்னா அவனும் அதுக்கு புரியுற மாதிரி சொல்கிறான். அவளும் வருத்தப்பட்டுகிட்டே சரின்னு சொல்கிறா. இது ஒரு கிரேவ் மாதிரி, இங்கே நான் இறந்தவங்களெலாம் புதைப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தேங்க்யூன்னு அந்த பொண்ணும் சொல்கிறா. இதை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சரி இவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவளை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு இவ்வளோ நம்ம கூடயே கூட்டிகிட்டு போகலான்றான். என் பேர் டேல், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது லாட்டினான்றா. லாட்டினா நீ என் கூட வரியா நம்ம ஹீரோ கேட்குறான். அவளும் சந்தோஷப்படுறா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், அதுக்குள்ளே நம்ம வா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டே போகிறான். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு அவர் கேட்டால், நீ கவலைப்படாத நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இதுதான் க்ரூஸுன்னு அவனோட ஊரையும் காமிக்கிறான். இப்போ 2 பேரும் டவுனுக்கு போகிறாங்க. ஹே டேல், என்ன ஜாப்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு அங்கே ஒரு ஆஃபீஸர் கேட்குறாரு. முடிச்சிட்டேன், இந்தாங்க 2 பேருக்கான டோல் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இந்த குழந்தை அப்படின்னு அவன் கேட்கும்போது இவளை நான் ஃபாரஸ்ட்டில் தான் கண்டுபிடிச்சேன், இவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்றான். இவள் டீமன் ட்ரைபா அப்படின்னு கேட்டால் இவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னா சரி போ அப்படின்னு அவரும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அவளை கூட்டிகிட்டு டவுனுக்குள்ளே போகிறான். அவளுக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இது வரையும் அவள் டவுனை பார்த்ததே இல்லை. இது ரொம்ப செகண்ட் பிக்கஸ்ட்டு சிட்டி, அதனால தான் உனக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே அவங்களுக்கான ஃபுட்டுன்ட்டு அங்கே ஒருத்தவங்க இது சர்வ் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் தான் ரீதா. ஹே கெனித், எல்லாம் ரெடி ஆகிடுச்சாங்கிறதா? அதோ ஒரே நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இவர் பேர் தான் கெனித்து. ஓ நீங்கள் திருப்பி வந்துட்டிங்களா, வெல்கம் பேக் அப்படின்னு நம்ம ஹீரோ வரவேற்கிறாரு. இந்த குழந்தை யாருன்னு கேட்டால் நான் இவ்வளோ காட்டில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சரி நான் உங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு.
நம்ம ஹீரோவும் அவளை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட கோட்லாம் கழட்டி அந்த சைடு ஓரமாக வச்சுட்டு அவன் தண்ணி ரெடி பண்ணுறான் குளிக்கிறதுக்கு. லாட்டினா இங்கே வான்னு கூப்பிட்டு திடீர்னு அவர் ட்ரெஸ்ஸை கட்டினோடனே அவள் ரொம்ப வெக்கப்படுறா. அது கவலைப்படாத, அவனை குளிக்க தான் வைக்க போகிறேன்ட்டு அவனும் தூக்கி அவளை பாத்டப்பில் போட்டு அவனும் குளிப்பாட்டுறான் அவளை. இப்போ ரொம்ப சுத்தமாகிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவள் வெக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. ஹே டேல், யாரா இந்த குழந்தை, இதுனா உன் குழந்தையாண்டா அங்கே வந்து ரீத்தா கேட்குறாங்க. ஏங்க எனக்கு 18 வயசு தான் ஆகுது, இந்த குழந்தைய நான் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால தான் நான் இவ்வளோ கூப்பிட்டு வந்திருக்கேன்றா. சரி என்னோடய சின்ன வயசு ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களும் இவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இதை போட்டோன்னே இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க. டேல் வந்து இதான் ரீத்தான்னு அறிமுகப்படுத்தும் போது ரீத்தா லாட்டினா அப்படின்னு அவளும் க்யூட்டாக அறிமுகப்படுத்திக்கிறா அவளை. இவளுக்கு டீமன் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். நானே வந்து ஸ்பெல்லை கேஷ் பண்ணுற லாங்குவேஜில் தான் இவளுக்கு பேசினேன், அது இவளுக்கு புரிஞ்சு. ஏன்னா அது ரெண்டும் ஒரே லாங்குவேஜாக தான் இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே இருக்கிற சிலரும் லாட்டினாவை பார்த்துட்டு யார் இந்த குழந்தை, இவ்வளோ டேல் தான் கூட்டிகிட்டு வந்தானான்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தை பார்க்க கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கா, கவலைப்படாத உனக்கு கடிச்சு சாப்பிட்றலாம் மாட்டான்ட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்லும்போது டே உனக்கு மனுஷங்கள்ட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிலடான்னு அங்கே இன்னொருத்தன் கலாய்க்கிறான். இவளை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் போர்டில் இவளோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, இவனா கிரிமினலா, ஆனால் இவன் ரொம்ப சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்லை அது ஏதாவது மிஸ்ஸிங் சர்ச்சிங் கோஸ்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு ரீத்தா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது லாடினோட வயிற்றுலேருந்து சவுண்டு கேட்குது. ஓ உனக்கு பசிக்குதான். நம்ம ஹீரோவும் ஒரு பில்லோ வச்சு அந்த சேரில் ஏறி உட்காந்து இந்த ஸ்பெஷல் சீட் அப்படின்னா நம்ம ஹீரோ அவளை உட்கார வைக்கிறான். ரீத்தாவும் அவளுக்கு இந்த சாப்பாடுன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. டேல் நான் இதை சாப்பிட்லாமா நான் கேட்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நீ இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணலாம் தான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் இவ்வளோ டவுனுக்கு கூட்டு வந்தப்போ ஒரு ஆர்ஃபனேஜில் விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவ்வளோ ஆர்ஃபனேஜில் விட்றது நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுன்னு சொல்லும்போது அவளுக்கு வாயில் ஃபுட்டுச்சு தண்ணி வேணும்னு கேட்கும்போது இந்த தண்ணின்னு அவங்களும் கொடுக்குறாங்க. அவளுக்கும் அந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சரி நான் இதை பற்றி நாளைக்கு யோசிக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு மேலே ரூமுக்கு போகிறான். இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் ரூமாக இருந்துச்சு, இங்கே நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லாட்டினா இங்கே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவளுக்கு படுக்க வச்சு தூங்க வச்சிட்றான் அவளை. நீ ரொம்ப டயர்டாகிட்ட லாட்டினா, ஏன்னா உனக்கு இந்த லாங்குவேஜ் பேசுறது இங்கே இருக்கிற எல்லாமே உனக்கு புதுசாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்கிடுறான். இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ ஏஞ்சோடனே காமிக்கிறாங்க. டேல் நான் கூப்பிட்றேன், என்னாச்சுன்னு கேட்டால் டாய்லெட்டுன்னு அவன் சொல்கிறா. நம்ம ஹீரோ அவளை டாய்லெட் கூட்டிகிட்டு போகிறான். இவன் இந்த டவுனுக்கு வந்து முதல்ல பேசின வார்த்தை டாய்லெட் தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ காலைல நம்ம ஹீரோ ஏஞ்சோடனே லாட்டினா என்ன தூங்கிட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ அமைதியாக கிளம்பிடுறான் அங்கேருந்து. அவன் லைட்டாக நம்புனதுக்கே டேல் என்னை விட்டு போகாதீங்கன்னு ஏஞ்சிட்றா லாட்டினா. இல்லை நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். நம்ம ஹீரோ அவளை சமாதானம் பார்த்துட்டு அவளையும் கூட்டிகிட்டே போகிறான். இவன் தனிமையாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது ஓ நீங்கள் சீக்கிரமே ஆச்சுட்டீங்க, குட் மார்னிங் லாட்டினான்னு சொல்லும்போது சரி நாங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே அவளுக்கு டவலை எடுத்து கொடுக்குறான், தோட்டி விட்றான். இப்போ அவளுக்கு தலையில் ரிப்பன் கட்டி பார்த்துட்ருக்காங்க. இவள் ரொம்ப அழகாக இருக்கா, நான் இதை ஒன்றுந்து எதிர்பார்த்து தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவளுக்கு ஒரு ஹார்ன் உடஞ்சிருக்கு, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். இப்போ கெனித் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு குட் மார்னிங்ட்டு. பதிலுக்கு லாட்டினாவும் ஜாப்பனீஸில் குட் மார்னிங் சொல்கிறா. இதை கேட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன் நான் ஏதாவது வியர்டாக பேசணும்லான்னு லாட்டினா கேட்டால் இல்லை நீ கரெக்டாக தான் சொன்னேன், உனக்கு எப்படி இப்போ மற்றவங்கள்ட்ட பேசணுன்னு நீ தெரிஞ்சு வச்சுருக்க லாட்டினா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கெனித் சொல்கிறாரு. லாட்டினாவும் இதை சாப்பிடலாமான்ற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோவும் சொல்கிறான். கெனித் வந்து அவளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறாரு. இந்த ஸ்வீட் ரொம்ப ரேர் ஆச்சுன்னு கேட்டால் இது உனக்கு இல்லை, இதை கெனித் வந்து லாட்டின் அக்காவுக்கு செஞ்சாருன்னு ரீத்தா சொல்கிறா. ஏன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஸ்வீட் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லாட்டினாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவள் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப தனியாக இருந்திருப்பா அப்படின்னு நம்ம ரீத்தா சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஆமான்றான். இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாட்டினாவுக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு கடத்தருக்கு போகிறான். பவர்ஃபுல் அட்வென்ச்சரான டேல் ரெக்கியை இந்த குழந்தைய பார்த்தோன்னே அவன் மறந்துட்டான் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோவும் அவளை கூட்டிகிட்டு மார்க்கெட் சைடு வரான். இதெல்லாம் என்னதுன்னு நம்ம லாட்டினா கேட்கும்போது இது வந்து மார்க்கெட் பிளேஸ், நம்ம இங்கே நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ வா நம்ம கேர்ள்ஸுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போகலான்ட்டு அவளுக்கு ஒரு ஷூ கடையில் போய் ஷூவு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தேவையான எல்லா பொருளையும் அவன் வாங்கி கொடுத்துட்ருக்கான்.
நம்ம ஹீரோவும் இவ்வளோ சிட்டி ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பலாமா, இல்லை அது ஒரு நல்ல ஐடியாவாக தெரில, இவளுக்கு எதாவது அங்கே ப்ராப்ளம் கூட வரலாம், இவளோட ஃப்யூச்சரை பற்றி நம்ம இப்போயே யோசிக்கணுன்னும் போது, டேல் உங்களுக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு நம்ம லாட்டினா கேட்குறா. எதுவும் அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். நீ நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்குன்னு கேட்கும்போது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நான் ஷாப்கீப்பரை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ என்ன டிசைட் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு அட்வென்ச்சரர், இப்போதைக்கு இவரை நான் என் கூடயே வச்சுக்கலான்ட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இது உன்னோட டெசிஷன், நான் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அப்படின்னு ரீதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, என்னால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேல்னு லாட்டினா ஏஞ்சிட்டு நம்ம ஹீரோவை தேடுறா. அப்புறம் ஹீரோக்கிட்டே வந்துடுறா. நம்ம ஹீரோவும் இவளை விட மனசு இல்லாமல் இவளை நான் என் கூடயே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான். கெனித் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவளை என் கூடயே வச்சுக்க போகிறேன்னு சொல்கிறான். நான் இனிமேல் லாட்டினாவோட கார்டியன் நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அனிமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கதை ரொம்ப சூப்பராகவே போகும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமெடியாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பை கைஸ். லாஸ்ட் ஒன், ஒருவேளை நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். பை கைஸ்.